ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம டேர்ம்ஸை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் டேர்ம்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி ஆட் சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் போலவே தான் லைக்கோ அன்லைக்கோ எப்படி நம்மளால் அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ண முடியுமோ, அதே போல் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்லேயும் டேர்ம்ஸ் அன்லைக்காக இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்கிற மாதிரியே மல்டிப்ளிகேஷன் இங்கேயும் ஈஸி எப்படின்னு பார்க்கலாம். இப்போது 5a² ஒரு டேர்ம் இருக்குது, 3a³ b² ஒரு டேர்ம் இருக்குது. இது எப்படி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது? இதோட கோஎஃபிஷியன்ட்ஸை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. இதோட கோஎஃபிஷியன்ட் 3. 5 டைம்ஸ் 3 எவ்வளோ? 15. அதை இங்கே போட்டாச்சு. இப்போது வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, காமன் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு டேர்முக்கும் இருந்துச்சுனாக்க அந்த வேரியபிளை முதல்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த காமன் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்போனன்ட்ஸை ஆட் பண்ணுங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே a இருக்குது, அது எழுதிட்டேன் முதல்ல. அப்புறம் ஏவோட எக்ஸ்போனன்ட் எவ்வளோ? இங்கே 2. ஏவோட எக்ஸ்போனன்ட் இங்கே எவ்வளோ? 3. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தாக்க 5. அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது b இருக்குது, இங்கே இல்லாட்டியும் பரவாயில்ல, அதான் சொன்னேன் அன்லைக் டேர்மாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ என்ன பண்ணோம்? இங்கே பியை அப்படியே b², ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை b, அதனால இந்த b² அப்படியே எழுதியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். m² டைம்ஸ் 3mn². இப்போ m² கோஎஃபிஷியன்ட் என்ன? நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஒரு டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லை, நம்பர் எதுவும் இல்லை அப்படின்னாக்க அதை 1ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ 1 டைம்ஸ் 3 எவ்வளோ? 3. அதையும் போட்டாச்சு. இப்போ m² இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ m முதல்ல போட்டுக்குங்க. இங்கே எவ்வளோ இருக்குது எக்ஸ்போனன்ட்டு? 2. இதோட எக்ஸ்போனன்ட் எவ்வளோ? 1. திருப்பியும் எப்படி ஒரு கோஎஃபிஷியன்ட் நம்பர் எக்ஸ்பிளிசிட்டாக எழுதலைன்னா அது 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோமோ, அதே போல் எக்ஸ்போனன்ட்டும் எக்ஸ்பிளிசிட்டாக நம்பர் ஒரு தெரியலனாக்கா அதை 1ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே +1 இருக்குது. 2 + 1 எவ்வளோ? 3. திருப்பியும் இங்கே n² இருக்குது, இங்கே இல்லை, அதனால அது n² அப்படியே எழுதிக்கிறோம். மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பின்னு ஒரு டேர்ம் இருக்குது, 6ac² ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே b இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. இங்கே 6. 1 டைம்ஸ் 6 எவ்வளோ? 6. அதை போட்டாச்சு. அடுத்தது இங்கே b இருக்கா? இங்கே b இல்லை, அதனால் எனக்கு கவலை இல்லை, b போட்டுக்கிறேன். இங்கே a இருக்குது, ஆனால் இங்கே a இல்லை, அதனால் அப்படியே ஏவையும் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே a இல்லாததுனால அது அப்படியே நான் போட்டுக்கிறேன். இங்கே c² இருக்குது, இங்கே c² இல்லை, அதனால அந்த c² அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த வேரியபிள் ஒரு டேர்மில் இல்லைன்னாக்கா சிம்பிளாக அந்த வேரியபிளை அப்படியே எழுதிக்குங்க. ரெண்டுத்துலேயுமே அந்த வேரியபிள் இருந்துச்சுனாக்கா ரெண்டு டேர்ம்லேயும் அதோட எக்ஸ்போனன்ட்ஸை ஆட் பண்ணி இங்கே எழுதிடுங்க. இவ்வளோ தான் விஷயம். டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் பண்ணணும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் ஒரு டேர்மில் எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3m² is the same as 3n³ m². வேரியபிளை இடம் மாற்றி போடலாம் ஒரே டேர்முக்குள்ள, ஆனால் கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே முதல்ல தான் இருக்கணும். இதுக்காக நான் m² 3n³ எழுத முடியாது. எப்பயுமே கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுனாக்க, அது நான் 1 இல்லாமல் வேறு நம்பராக இருந்துச்சுனாக்க அதை முதல்ல தான் எழுதணும். கோஎஃபிஷியன்ட்டை எழுதிட்டு தான் வேரியபிள்ஸ்லாம் எழுதணும். இப்போ சில நோட்டேஷன்ஸ் பார்க்கலாம். எப்படி நம்ம அல்ஜிப்ரிக் ஆர் பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் மல்டிப்ளிகேஷனை எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவாங்க. மல்டிப்ளிகேஷனை கிராஸ் நம்ம யூஸ்வலாக 4 டைம்ஸ் 3, 5 டைம்ஸ் 4 நம்ம யூஸ்வலாக பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிராஸ் போட்டு சொல்லலாம். அப்படி இல்லை டாட் யூஸ் பண்ணலாம். டாட்னு போட்டாலும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்க அதை ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதலாம். ஒரு டேர்மை ப்ராக்கெட்டுக்குள்ளே, ரெண்டு டேர்மை தனித்தனி ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதினாக்க அப்பையும் அதை மல்டிப்ளிகேஷன் அர்த்தம்.
அப்படி இல்லைனாக்கா சிம்பிளாக அந்த வேரியபிள்ஸும் கோஎஃபிஷியன்ட்டையும் வரிசையாக எதுவுமே இல்லாமல் வரிசையாக அப்படி எழுதினா கூட அதில் மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். இப்படி 3ab இருக்குது. இது எப்படிலாம் எழுதலாம்? 3 போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏபி, இல்லை 3a ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு பி மட்டும் வெளியே, இல்லை 3 டாட் ஏபி, இல்லை 3a டாட் பி, இல்லை 3 டைம்ஸ் a டைம்ஸ் பி. எப்படி போட்டாலும் அதே மீனிங் தான். எல்லாத்தையுமே அர்த்தம் 3abனாக்க 3 டைம்ஸ் a டைம்ஸ் பி. அதை எப்படி வேணா எழுதலாம். ஆனால் யூஸ்வலாக ஒரே டேர்முக்குள்ளே என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க. 3க்குள்ளே ப்ராக்கெட் ஏபி, இல்லை 3a மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டு வெளியே பி, இல்லை டாட் வைக்கிறது. யூஸ்வலாக ஒரு டேர்முக்குள்ளே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு டேர்முக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் வரிசையாக எழுதிடுவாங்க. கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு வரிசையாக அந்த வேரியபிள்ஸ்லாம் எழுதிடுவாங்க. இப்போ 2 டேர்ம் 3ab டைம்ஸ் 4bc. இது எப்படி வரலாம்? 3ab டைம் ரெண்டுத்தையும் தனித்தனி ப்ராக்கெட்டுக்குள்ளே போடலாம். அப்படி போட்டாலும் இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னு தான் அர்த்தம் ரெண்டுத்தையும். இல்லை 3ab டாட் 4bc அப்படின்னு போடலாம். இப்படி போனாலும் மல்டிப்ளை பண்ணணும் தான் அர்த்தம். ஃபைனல் ஆன்சர் இதே தான், 12ab²c. நம்ம மேலே கற்றுக்கிட்ட மாதிரி 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது இதான் ஃபைனல் ஆன்சர் வரும். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன் டேர்ம், ஒரு டேர்ம் சாரி 2 டேர்ம்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு தடவை ஒன்றா கேட்டுக்கோங்க வீடியோவை, ஸோ தட் யூ ஆர் வெரி கிளியர். நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நவ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். 5 சம்மு கொடுத்துருக்கேன். 5 சம்மையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கேயும் உங்களுக்கு நல்லா பதியணுன்றதுங்க கிராஸ் கொடுத்துருக்கேன், டாட்டு கொடுத்துருக்கேன், ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே கடைசி சமக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3 தரம் கொடுத்துருக்கேன், 3 டேர்ம் கொடுத்துருக்கேன். இதை முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோட ஆன்சரை எழுதிக்கோங்க. வர்ற ஆன்சரோட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். இப்போது வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடித்த உடனே இப்போது நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி கரெக்டாக வரல அப்படின்னாக்கா பாருங்கள், எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். வீடியோவை திருப்பி கேட்குறதுனா கேளுங்க. Keep practicing. All the best.